அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஜெண்டர் டிட்டர்மினேஷன், அதாவது வந்து பையனா பொண்ணா என்ன பண்ணால் எந்த மாதிரி குழந்தை வரும், இதை சுற்றி வந்து நிறையா மிட்ஸு தான் வந்து இருக்குது. ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா, ஒரு பேபி வந்து பையனாவோ இல்லை பொண்ணாவோ வந்து ஆகிறதுக்கு அந்த ஜெனட்டிக் மேக்கப் தான் வந்து அவசியம். இந்த ஜெனட்டிக் மேக்கப்பை எதை டிட்டர்மைன் பண்ண போகுதுன்னா விந்தணுக்கள், அதாவது ஸ்பெர்ம்னு சொல்லுவோம். ஸ்பெர்மில் தான் வந்து நமக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பெர்ம் இருக்குது. சில ஸ்பெர்ம் வந்து இந்த எக்ஸ் குரோமோசோம் கேரி பண்ணும், சில ஸ்பெர்ம் வந்து ஒய் குரோமோசோம் கேரி பண்ணும். குரோமோசோம் எல்லாமே வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ வந்து கருமுட்டையோட அந்த எக்ஸ் குரோமோசோம் சேரும்போது நமக்கு கேர்ள் பேபி வரும். கருமுட்டையோட ஒய் குரோமோசோம் சேரும்போது வந்து பாய் பேபி ஆகும். ஸோ எந்த ஸ்பெர்ம் வந்து எப்படி சேருங்கிறது நம்மளால் டிட்டர்மைன் பண்ணவே முடியாது. ஆஃப்டர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பார்த்திங்கன்னா தெர் வில் பி மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். இந்த மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸில் எந்த ஸ்பெர்ம் வந்து நமக்கு சேரும்னா கண்டிப்பாக டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு பேசிக்காக வந்து இந்த ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஃபுட்டோ இல்லை ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸோ இல்லை ஸ்பெசிஃபிக் கேலண்டர் டேட்ஸோ பார்த்துட்டு எந்த விதமான யூஸுமே இல்லை. அது எல்லாமே வந்து தேர் ஜஸ்ட் மித்ஸ் தட் இஸ் சரௌண்டிங் அரவுண்ட் திஸ். அதே மாதிரி இன் ப்ரெக்னன்சிலையும் கூட இப்போ இன் கண்ட்ரீஸ் லைக் யூஏயில் வந்து நமக்கு ஜெண்டர் டிட்டர்மினேஷன் ஃபஸ்ட்டே நமக்கு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து நமக்கு அது தெரிய வராது. ஸோ வந்து ப்ரெக்னென்சியில் க்ளோ நல்லா இருக்குது, இல்லை நிறையா ஹேர் ஃபால் இருக்குது, இல்லை பிம்பிள்ஸ் இருக்குது, இல்லை பேபியோட அந்த வயிற்றோட சைஸ் இதெல்லாம் வச்சு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மிட்ஸ் தான், எதுவுமே வந்து ஃபேக்ட் கிடையாது. ஸோ எக்ஸாக்டாக வந்து தெரியணும்னா ஒன்று உங்களுக்கு வந்து அந்த ஜெனட்டிக் அனாலிசிஸ் பண்ணாங்க அப்படின்னா தெரிய வரும். இது ரெண்டாவது வந்து ஸ்கேனிங்கில் பார்த்தோன்னா வந்து நமக்கு பேபியோட ஜெண்டர் தெரிய வரும். இது ரெண்டும் இல்லாமல் வேறு எல்லாமே சுற்றி இருக்கிறது இட் இஸ் அ வெரி வெரி ஃபால்ஸ் திங் அபவுட் ப்ரெக்னென்சி. தேங்க்யூ.